நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் அதாவது நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கார்ல துரைமுருகன், அவருடைய ஊழலை பற்றி எந்த இடத்துலையாவது சொல்லுவாரானா சொல்ல மாட்டார். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய ஊழலை பற்றி சொல்லுவாரானா சொல்ல மாட்டார். வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் துறையில் கோகுலகிருஷ்ணன், பாலாஜி, இன்னும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட உதவியாளர்கள் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் பெரியார், இந்த கொள்கை, பெரிய சித்தாந்தங்கள் இதை மட்டும் பற்றி பேசுவார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன்ட்டு ஒரு பங்கீடு சீமானுக்கு போகுது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்லேருந்து ஒரு பங்கீடு போகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை சீமானுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து பல அமைச்சர்கள் சீமானுக்கு என்னை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு கொடுக்குறாங்க. அண்ணாமலை ஒரு பெரிய தொகை வாங்கிட்டார். அண்ணாமலையும் சீமானும் ஒரே நேர்கோட்டில் தான் பல அமைச்சர்கள்ட்ட பணம் வாங்கிட்டு அவர்களுடைய சொத்துக்களை பெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏமாளியாக இருப்பது தமிழ்நாட்டு மக்கள் தான்.